கோவை மாநகரில் தனியார் நிறுவனங்கள் நிலத்தடி நீரை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்வதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் நேசராஜ் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். நேசராஜ், சொல்லுங்க, கோவை மாநகரில் பாக்கெட் குடிநீர் விற்பனை மீதான புகார் என்ன? கோவை மாநகரில் கிட்டத்தட்ட 800 அடிக்கும் கீழ் நிலத்தடி நீர் சென்று விட்டதால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாநகரில் 36 வாட்டர் சப்ளை நிறுவனங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்பனை செய்து வருகின்றன. இதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இது குறித்து நாம் ரஃபி கிட்ட கேட்போம். சார், இந்த நிலத்தடி நீரை எப்படி எடுக்கிறாங்க? பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடிக்கு மேலே போர் போட்டுறாங்க. போட்டு எடுத்து இது முக்கியமாக குளங்கள் பக்கத்துலையும் ஏதாவது நீர்நிலைகள் பக்கத்தில் தான் இந்த மாதிரி போர்வெல் போடுறாங்க. போட்டு இதிலிருந்து எடுத்து அவங்களோட ஒரு விற்பனைக்காக இதை செய்கிறாங்க. இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் தப்பான ஒரு விஷயம். ஏன்னா நிலத்தடி நீர் மக்களுக்கு அவங்களோட வீட்டுக்கு உபயோகப்படுத்தணும். நீர் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இதை வச்சு ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை முறைப்படுத்தணும், உடனடியாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த நீர்நிலைகளை பாதுகாத்து விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே முக்கிய குறிக்கோளாக உள்ளது.